பாக்யஸ்தானத்துக்கும் திரிகோணஸ்தானத்துக்கும் தசம கேந்திரத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து வக்ரம். கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் வாங்கலாமா, இல்லை குலாப் ஜாமுன் வாங்கலாமா, இல்லை ஒரு சாண்ட்விச் வாங்கலாமா, இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான பலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷப ராசிக்கு இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் என்பது தேவை. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் அவர்களுக்கு அவ்வளவு கடன் இருக்கிறது. கடனை அடைப்பதற்கும் இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதற்கும் ரிஷபராசிக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த ஆகஸ்ட் மாதம் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக யூஸ் பண்ணிப்பது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் கூட வந்து தன்னால் இருந்த ஒரு ஃப்ரிக்ஷன் எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான வேர்ட்ஸு, கேட்பதற்கு ரசிப்பதற்கு இனிமையான வார்த்தைகள் வரக்கூடிய அமைப்பு. ராசிக்கு தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் வக்ரம், பிறகு அவர் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக அமர்கிறார். இப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு விரயம், ஒரு செலவு, ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தின் மூலம் ஒரு ஏற்றம் வரும்னு நம்ம நினச்சி பண்ணுவோம். ஆனால் நமக்கு கிடைக்க போவது ஏமாற்றம்னு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை சனிங்கிறவர் யாருன்னு பார்த்தா பித்துர்காரகன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது ரிஷபராசி நபரின் பெற்றோருக்கும் லைஃப் பார்ட்னருக்கும், அது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, ஏதாவது ஒரு பிரச்சனை. சார் இந்த பிரச்சனையெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே எங்கள் வீட்டில் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் இந்த ரிஷப ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் மீன ராசியில் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார். புதன் என்ற கிரகம் 11th ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 17/8/2025 சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இதையும் தவிர 21st ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார். 22nd ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இப்போ மாதாந்திர கிரகங்களில் இதுதான் மாற்றங்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு இது நாள் வரை ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போ குரு பகவான் ராசியை விட்டு வெளியில் போன பிறகும் இவர்களுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. ஏன்னா இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அமர்ந்திருந்தார். இப்போ செவ்வாய் பிறகு கேதுவுடன் சேர்ந்து இப்பொழுது 5ஆம் இடம் கன்னி ராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு பரிபூர்ணமான சுப பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து அமர்கிறார். அதையும் தவிர அவர் வந்து ஒரு பாக்யஸ்தானத்துக்கும் திரிகோணஸ்தானத்துக்கும் தசம கேந்திரத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி லாபஸ்தானத்தில்
இடத்தில் வந்து வக்ரம் கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இப்போ சனி பகவான் எந்த இடத்தில் வக்ரம் அடைகிறாரோ அந்த இடத்துக்கு உண்டான ஸ்தானம் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒரு எதிர்பார்ப்புக்குண்டான இடமாக அமைகிறது. அப்போ இது எந்த இடத்தில் வருகிறதுன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம். இப்போ ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணி அந்த லாபத்தை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து அமர்ந்து விடுவார்கள். இதற்கு ப்ளஸ் பாயிண்டாக லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இவர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்வதனால் ராகு என்பவர் சுக்கிரனுடைய எனர்ஜியையும் குருவுடைய எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ணி பூரணமாக தொழில் ஸ்தானத்தில் வெளிப்படுத்துவார். அப்போது இவர்களுக்கு பார்த்தோம்னா சுகஸ்தானம், தனஸ்தானம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், பாகியஸ்தானம், லக்னம் இது எல்லாமே பலம் பெறுகிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடையில் போய் நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் வாங்கலாமா, இல்லை குலாப் ஜாமுன் வாங்கலாமா, இல்லை ஒரு சாண்ட்விச் வாங்கலாமா, இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான பலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷப ராசிக்கு இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் என்பது தேவை. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் அவர்களுக்கு அவ்வளவு கடன் இருக்கிறது. கடனை அடைப்பதற்கும் இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதற்கும் ரிஷபராசிக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த ஆகஸ்ட் மாதம் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளை பொறுத்து அந்த வாய்ப்புகள் சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு கம்மியாகவும் வரலாமே இருந்தாலும் தவிர இந்த பலன்களை இந்த கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது இவர்கள் வாக்கு அப்படியே கேட்பதற்கு இது குரலோ அல்ல குழலோ அல்ல குயிலோ அப்படின்லாம் ஏதோ ஒரு குரல் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்லா அப்படியே கேட்பதற்கு இனிமையாக நவரசம் வந்து பாய்வதாக ஒரு மெல்லிய என்ன சொல்றது, ஒரு மயில் இறகால் வருடுவதை போன்ற அழகாக, என வாக்குஸ்தானத்தில் குரு, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், கேட்கவா வேணும், சூப்பராக பேசக்கூடிய அமைப்பு, அந்த வாக்கின் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு. அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக யூஸ் பண்ணிப்பது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் கூட வந்து தன்னால் இருந்த ஒரு ஃப்ரிக்ஷன் எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான வேர்ட்ஸு, கேட்பதற்கு ரசிப்பதற்கு இனிமையான வார்த்தைகள் வரக்கூடிய அமைப்பு. பிறகு இந்த இனிமையை வந்து எப்படி பார்க்கணும்னா, ராசியாதிபதி இவர்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணஸ்தானத்தில் வந்து அமரும். அப்போது அங்கு சில வீரியத்தையும் சில முயற்சிகளையும் எடுக்கும். இதை எல்லாமே நம்ம வந்து பிஸ்னஸுக்கு ஆக்கப்பூர்வமாக வைத்து கொண்டோமே ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ராசிக்கு தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் வக்ரம், பிறகு அவர் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக அமர்கிறார். இப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கல்வியில் கூடுதல் நாட்டம், ஒரு நல்ல தேர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஏற்படும். வீடுங்கிறது 4ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் சேருகிறார். இந்த கேது என்ன பண்ணுவார்னா, தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தை நீர்த்து போக வைத்து விடுவார். அப்போது வீட்டில் வந்து குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேரு, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, ஏதாவது இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ரிப்பேர், இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நாம் தொடக்கத்திலேயே கவனித்து விட வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் இவர்களுடைய விரையாதிபதி, இவர்களுடைய களத்திராதிபதி வந்து அமர்கிறார். அப்போது இந்த
புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு விரயம், ஒரு செலவு, ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தின் மூலம் ஒரு ஏற்றம் வரும்னு நம்ம நினச்சி பண்ணுவோம். ஆனால் நமக்கு கிடைக்க போவது ஏமாற்றம்னு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போய் நம்ம படிக்க வைப்போம், நம்ம படிக்க போகிற இடங்களில் நம்ம குழந்தைகள் தப்பு பண்ணாது இருந்தாலும் இவர்களை பொல்யூட் செய்வதற்கு யாராவது வருவார்கள், தவறான பழக்க வழக்கங்களை பிடித்து கொள்வார்கள். இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு நேரம் நாம் தான் ஒதுக்கி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு நம்ம ரிஷபராசிக்கு பார்த்துட்டோம். சார் யோசித்து பார்த்து ஏதாவது 1-2 மைனஸ் சொல்லுங்கள் சார், எல்லாமே ஸ்வீட்டாகவே நான் சாப்பிட்டா எப்படி சார்ன்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. ரிஷபராசிக்கு லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். ஒருவேளை ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் கணவனை குறிகாட்டக்கூடியது செவ்வாய் 5ஆம் இடத்தில் கன்னிராசியில் அமர்கிறது. இருக்கட்டும் சார், இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை விடுகிறது. இது ரெண்டுமே சத்ரு கிரகம். இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை சனிங்கிறவர் யாருன்னு பார்த்தா பித்துர்காரகன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது ரிஷபராசி நபரின் பெற்றோருக்கும் லைஃப் பார்ட்னருக்கும், அது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, ஏதாவது ஒரு பிரச்சனை சார். இந்த பிரச்சனையெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னாடியிலேருந்தே எங்கள் வீட்டில் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக வரும். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 2 பேரும் மீட் பண்ணாமல் ஒரு மாதத்துக்கு தள்ளி வச்சுருங்க. வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் வெளியில் போகிறோம், இல்லை அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க, ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறாங்க, ஏதோ உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது புத்திசாலித்தனம். ஏன்னா நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், பட் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் ப்ரிவென்ஷன். வருமுன் காப்பது நலம். இந்த மாதிரி இருப்பது தான் புத்திசாலித்தனம். இதையும் தவிர இன்னொரு விஷயத்துக்கு நம்ம என்ன கூடுதல் கவனம் காட்டணும் அப்படின்னா, சனி என்பவர் ரிஷபத்துக்கு ஜீவகாரகன், ஜீவனத்துக்கு அதிபதி. இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை எதையாவது இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுறேன்னு பேசி விட்டுட்டு போயிடுவார் ஒரு செகண்டு. பிறகு அந்த பிரச்சனையை நாம் அனுபவித்து கொண்டிருப்போம். செவ்வாய் இங்கே 6ஆம் வீட்டுக்கு வரும் வரை கிட்டத்தட்ட இன்னொரு 40 நாளைக்கு நாம் அதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். 2 விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்வது, ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது, நரசிம்மர் கவசம், சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது, இதையும் தவிர அன்னதானம், அர்ச்சனை, அபிஷேகம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான நரசிம்மர் கோயிலில் போய் இந்த அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நெகட்டிவ் விஷயங்களை வெகுவாக குறைத்து விடும். இதையும் தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு ரிஷபராசியில் இருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நிறைய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.